செஞ்ச கிரியை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? பிரமிச்சாங்களாம். அந்த பட்டணத்துல இயேசுவின் நாமம், இயேசுவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது அசுத்தாவிகள் அலறி ஓடியது. விசேஷித்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அந்த பட்டணத்தையே பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு மாயை வித்தைக்காரன் இப்போது புறஜாதிகள் நடுவே ஆவியானவர் இயேசுவின் நாமத்துல சுவிசேஷத்துல நடப்பிக்கிற கிரியைகளை பார்த்து இந்த மாயை வித்தைக்காரன் பிரமித்ததை பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்? ஆவியானவர் புறஜாதிகள் நடுவே ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி புறஜாதிகள் நடுவே நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும், முழங்கால் யாவும் முடங்கும், இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார் என்று இயேசுவால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய, முழங்கால் யாவும் முடங்க, பிதாவை தொழுது கொள்ள, இயேசுவுக்கு முன்பாய் முழங்கால் படியிட இப்போது புறஜாதிகள் நடுவே தேவன் தீவிரமாய் தரிசனத்துக்குள்ளே இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை உங்கள் நடுவில் இந்த செய்திக்குள்ளே உங்களுக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால தேவன் இருக்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு பின்னால தேவன் இருக்கிறாருங்க. ஒரு வார்த்தையை கூட்டிட்டு உங்களை அப்படியே விட்டுறதில்ல. சில சமயம் நினைவு கூற வைப்பார். சில சமயம் உங்களுக்குள்ள ஒரு டயர்டு வரும்போது, ஒரு கலக்க வரும்போது ஆவியானவர் உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை நினைவு கூற வைத்து மறுபடியும் உங்களை அந்த லைனப்ல கொண்டு வந்துருவார், அந்த செட்டப்ல கொண்டு வந்துருவார், அந்த விசுவாசத்துல கொண்டு வந்துருவார். எது வரைக்கும்? நீங்கள் அதை அடையும் மட்டும், நீங்கள் அதை அனுபவிக்க மட்டும், அது உங்களுக்கு நிஜமாய் மாறு மட்டும், அது உங்களுக்கு பொருளாய் மாறு மட்டும் தேவன் உங்களோட கூட அவர் கொடுத்த வார்த்தைக்கு பின்னால இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று சபையாரை பார்த்து தேவன் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புறஜாதிகளை குறித்து பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலன், பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஆகவேதான் அவனை குறித்த தீர்மானம் சொல்லப்பட்ட போது அனனியா என்ற சீசனிடத்துல அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அந்த பவுலை குறித்து அனனியாவுக்கு அவனுடைய அழைப்பை சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே புறஜாதிகள் நடுவே பவுலை கொண்டு தேவன் ஊழியத்தை நிறைவேற்றின போது என்ன நடந்ததோ அது, நல்ல கவனிங்க, என்ன நடந்ததோ அது இனிமேலும் நடக்கும், இனிமேலும் நடக்க முடியும், இனிமேலும் நடக்க வேண்டும். அது யாரை குறித்து நடக்கும்? யாரை கொண்டு நடக்கும்? யாரை கொண்டு நடக்கும்? இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கொண்டு நடக்கும். இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் நடக்கும். அறிவுள்ளவர்களை கொண்டு தேவன் செயல்பட போவதில்லை. வெளிப்பாடுள்ளவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய கிரியைகளை தீவிரப்படுத்த போகிறார். கரத்தை உயர்த்தி ஓகே. புறஜாதிகள் நடுவே தேவன் நடப்பித்த பவுலை கொண்டு தேவன் நடப்பித்த கர்த்தாவே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். கர்த்தாவே, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் தயவுசெய்து கொஞ்சம் எடுங்க. எல்லாம் இதை முக்கியமா வாசிக்கணும். இதை உங்க மனசுல நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் பாருங்க, முக்கியமான வசனம். எப்போதும் சர்வசாதாரணமா கண்டுபிடிப்பேன் பாருங்க. இல்ல கரத்தை உயர்த்தல சொல்வோம். ரோமர். ஆவியானவர் எப்போதுமே கரெக்டா நாவு மூட்டிடுவாருங்க.
அது ஆவியாருடைய வேலை. பாருங்க சாத்தா எங்க கொண்டு போறான் பாருங்க. நடவடிக்கைகள் புஸ்தகத்தை ஒண்ணுன்னா திருப்படும். இப்ப ஆவியார் ஞாபகப்படுத்தினார் பாருங்க. ரோமர் 15 அப்படி ஞாபகப்படுத்தினார் பாருங்க. இப்ப வாங்க ரோமருக்கு 15. ரோமர் 15 பாத்தீங்களா? எல்லாம் எடுத்துக்கணும். இன்னைக்கு இந்த வெளிப்பாடு மனசுல பதிஞ்சா போதும். ரோமர் 15 18ஆம் வசனத்தை நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 2 3 சத்தம் போட்டு வாசிங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவது இல்லை. நல்ல கவனிங்க. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறொன்றையும் சொல்வதில்லை. இங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் பவுலை கொண்டு நடப்பித்த செய்கைகள். அங்க ஆவியானவர் இருக்கிறாரு, கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் பவுலை கொண்டு நடப்பித்த செய்கைகள் என்ன என்று சொல்லுகிறார். யார் நடுவே? புறஜாதிகள் நடுவே. எதை கொண்டு? அற்புத அடையாளங்களை கொண்டு கிறிஸ்துவானவர் பவுல் மூலம் நடப்பித்த செய்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புறஜாதிகள் நடுவே அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால இயேசுவும் இருக்கிறாங்க, ஆவியானவரும் இருக்கிறாங்க. பவுலுடைய அழைப்பு புறஜாதிகளுக்கு என்று சொல்லப்பட்டது. அந்த பவுலுடைய அழைப்பை யார் நிறைவேற்றுவது? நல்ல கவனிங்க. இயேசுவும் ஆவியானவர் சேர்ந்து அந்த பவுலுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறார்கள். பவுலுடைய அழைப்பு என்ன? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பது. பவுலுடைய அழைப்பை இயேசுவும் ஆவியானவர் சேர்ந்து நிறைவேற்றுவது உண்மையானால் இப்போது என்ன பாருங்க, உங்கள் அழைப்பை, என் அழைப்பை, நம்முடைய அழைப்பை இயேசுவும் ஆவியானவர் சேர்ந்து நிறைவேற்றுவார்கள். விசுவாசியா போதியா? அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். உங்களை என்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் இன்னைக்கு மாறாதவைகளாய் இருக்கிறதையா. ஐயா, இயேசுவானவர் நடப்பித்த செய்க அற்புத அடையாளங்களின் பலத்தினால, வார்த்தையினால, செய்கையினால அற்புத அடையாளங்களை இயேசுவானவரும் ஆவியானவரும் பவுலை கொண்டு நடப்பித்தது உண்மையானால், எப்ப இயேசுவாலதான் அற்புதம், ஆவியானவர்கள் தான் அற்புதம். ஏன் வேலை வார்த்தையை பேசுவது. இப்ப யாருடைய அற்புதத்துல இன்னொருத்தருக்கு கூட பின்னால் இருக்கிறார் பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியை செய்து, இங்க பிதாவை பார்க்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். பிதா அவர்களுடன் கிரியை செய்து அற்புத அடையாளங்களின் பலத்தினால் வசனத்தை என்னப்படுத்தினார்? உறுதிப்படுத்தினார். அல்ல சொல்லுவோம். அற்புத அடையாளம் எல்லாம் பிதாதான் நான் பேசுற வசனத்துக்கு பின்னால இருக்கிறார். என்னை அழைத்த அழைப்பு கிருபை வரம் பிதாவிடத்தில் மாறாததா இருக்கு. இந்த அழைப்புக்கு, இந்த பர்பஸுக்கு அவர் அழைச்சிட்டார்னா அந்த அழைப்பை, அந்த பர்பஸ, அதுக்கு பின்னால் இருக்கிற இயேசுவும் ஆவியானவரும் பிதாவும் சேர்ந்து அந்த அழைப்பை, அந்த பர்பஸை நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு தெளிவு இருந்தா அற்புத அடையாளம் சர்வசாதாரணமா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே. பவுலை கொண்டு தேவன் கொஞ்சம் குறைய ஆசியா முழுவதும், அதாவது புறஜாதிகள், ஆசியா முழுவதும்னா புறஜாதிகள், எருசலேமில் தான் யூதர்கள், இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள். பவுலை கொண்டு ஆசியா முழுவதும். நல்ல கவனிங்க. அப்ப முதல் எழுப்புதல், பவுலை கொண்டு முதல் எழுப்புதல் எங்க வந்துச்சுன்னு கேட்பேன். ஆசியா கொஞ்சம் குறை, ஆசியா முழுவதும் சொல்லணும். பவுலை கொண்டு முதல்
எழுப்புதல் சுவிசேஷ ஊழியம் எங்க வந்தது? கொஞ்சம் குறைய ஆசியா முழுவதுக்கும். அந்த ஆசியா முழுவதுக்கும் ஒரு விக்கிரகம், அதுக்கு பேர் தியானால், டயானா. இவங்க தான் பெரிய டாமினேட்டிங்கா இருந்துச்சு. ஆசியா முழுவதுக்கும் கொஞ்சம் குறைய இந்த டயானா, தியானால் என்ற விக்கிரகம் தான் பெரிய டாமினேட்டிங்கா இருந்துச்சு. ஆனா பவுலுக்கு ஊழியம் எங்க? புறஜாதிகள் நடுவே. இப்ப ஊழியத்தை நிறைவேற்றுவது யார்? இயேசுவும் ஆவியானவரும் பிதாவும். இப்ப அவர் போயிட்டாரு. இவர் போய் அங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், இயேசுவை பிரசங்கிக்கிறார், இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிறார். அங்க என்ன நடந்துச்சு? வசனத்தை காமிக்கிறேன். இன்னைக்கு புறஜாதிகளோட முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் சபைக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நடபடிகள் புஸ்தகம் திருப்பி பாருங்க, தயவுசெய்து வாங்க. நடபடிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததனால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகி இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தராகி யாருடைய வசனத்தை கேட்டாங்க? இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இது முக்கியமான வெளிப்பாடு. ஆமா, இயேசுவின் வசனத்தை கேட்டாதான் மக்களுக்குள்ள விடுதலை உண்டாகும், நித்திய ஜீவன் வரும், அவங்களுக்குள்ள மரணம் பரிகரிக்கப்படும், இருள் நீங்கும், பயம் நீங்கும், அவர்கள் இயேசுவின் வெளிச்சத்திலே வருவார்கள். இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அல்லேலூயா சொல்வோம். பவுல் அங்க போய் நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பிரசங்கம் அல்ல. பவுல் சிறைச்சாலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பேதுரு அந்த மத தலைவர்கள் நடுவே எதை பிரசங்கித்தார்? அறியாமையுள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பூமிக்குள்ளும் மனுஷருக்குள்ளும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவை குறித்த வசனம், இயேசுவின் ரட்சிப்ப மக்களுக்கு சொல்றது, இயேசுவினால உண்டார பாவ மன்னிப்ப ரத்தம் சிந்தப்பட்டதை சொல்வது. இதற்குள்ளதான் தேவன் பலமாய் செயல்படுவார். இதற்குள் தான் மக்களுக்குள்ள வெளிச்சம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க 11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அற்புதத்தை செய்தது யாரு? தேவன். என்ன அற்புதம்? விசேஷித்த அற்புதம். ஐயா, அற்புதத்தை செய்கிறது தேவன். ஐயா, இவர் வசனத்தை, இயேசு குறித்த வசனத்தை பிரசங்கித்தார். பவுலின் கையில சாதாரண அற்புதம் பண்ணல, விசேஷித்த அற்புதத்தை செய்தருளினார், தேவன் செய்தருளினார். ஆகவே அற்புதம் அடையாளம் என்பது ஒருத்தர் நான் தண்ணி குடிக்காம 40 நாள் அப்படியே உபவாசம் இருந்து நான் ஒரு பெரிய குருசேடு வைக்க போறேன், மர்னா பீச்சில் ஜார்ஜ் ஸ்கூல்ல பெரிய குருசேடு வைக்க போறேன். ஆகவே அந்த குருசேல மேடையில ஏறதுக்கு முன்னால ஃபுல்லா அப்படியே ஜெபம் பண்ணி உபவாசத்தோட ஜெபம் பண்ணி அங்க போய் நிக்க போறேன், அங்க அற்புத அடையாளம் நடைபெறுதுன்னு ஒருத்தன் நம்புவானே ஆகில் அவன் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறான். நான் ஜபத்தை வேணான்னு சொல்ல, பட் வேதம் அற்புத அடையாளங்களுக்கு ஜபத்தை சொல்லவில்லை. வேத அற்புத அடையாளங்களுக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் யாவன. எத்தனை சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசியா முழுவதும் எழுப்புதல்
சுவிசேஷ இயேசுவை குறித்த வார்த்தையில, சுவிசேஷ பிரசங்கத்தில ஆசியா முழுவதும் எழுப்புதல். நல்லா கவனிங்க, பிரசங்கத்திலும் இயேசுவை குறித்து மக்களுக்கு போதிப்பதில் தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். ஆசியா முழுவதும் எழுப்புதலுக்கான பகுதி தான் இந்த பகுதி. பவுல் அங்க போய் ஆசியாவில் பெரிய பட்டணத்தை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கூடி வாங்க இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்புக்கா ஜெயிப்போம்னு சொல்லி உள்ள ஜெபிச்சுக்கிட்டே இல்ல, உள்ள உபவாசித்துட்டே இல்ல. நான் சொல்றதை கவனிங்க. நோ நோ, நான் சொல்றது வேத வசனத்தின்படி சொல்றேன். நோ நோ நோ, பவுல் வெளியே போய் இயேசுவை பிரசங்கித்த போது அந்த பிரசங்கத்துக்கு பின்னால தேவன் இருந்தார், இயேசு இருந்தார், ஆவியான் இருந்தார். அந்த பிரசங்கத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படி பவுலின் கைகளை விசேஷித்த அற்புதங்களை செய்தலினால் பவுலுடைய சரீரத்தில் உருமால்களை போட வியாதிகள் சுகமடைந்தது, அசுத்தாவிகள் அலறே ஓடியது. ஹல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பாருங்க 17. இது எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அநேகருக்கு தெரிய வந்த போது அவர்கள் எல்லாம் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி என்ன பண்ணார்கள்? அறிக்கையிட்டார்கள். நல்ல கவனிங்க, இதான் எழுப்புதல். இயேசு விசுவாசித்தவங்க வந்து இவர் அறிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லல. சாட்சி சொல்லு மைக்க கொடுக்கல. நான் அப்படி ஒரு எழுப்புதல் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உண்மையே சொல்றேன், தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லு, இந்த மைக்க பிடிச்சி என்ன சாட்சி சொல்லு. அது எழுப்புதல் கிடையாது. அவன் வர்றான், தங்கள் செய்கையை வெளிப்படுத்தி என்ன பண்றான்? அறிக்கை செய்யறான். இது ஆவியானவர் செய்யற காரியம். தட் இஸ் ரிவைவல். சரி, என்ன ஆச்சு? அடுத்தது பாருங்க. இப்படி ஒரு எழுப்புதல் தான் இந்தியாவுக்கு தேவை. இப்படி ஒரு எழுப்புதலை குறித்த வெளிப்பாடு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எழுப்புதல் ஏற்கனவே நம்ம ஆவியில நடந்துருச்சு. இப்போது மேனிஃபெஸ்ட் ஆக போகிறது. கரத்தை உயர்த்தி செல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே, பாருங்க எழுப்புதல் 19 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 2 3 வாசிக்க. மாயவித்தைக்காராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாய் சுட்டெரித்தார்கள். அவைகளின் கரையத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை. இதான் எழுப்புதல். மாயவித்தைக்காரெல்லாம் நேர புஸ்தகத்தை, எந்த புஸ்தகத்தை வச்சு மாயவித்தை பண்ணானோ அந்த புஸ்தகத்தெல்லாம் எல்லாருக்கும் முன்னால கொண்டு வந்து சுட்டரிக்கிறான். அந்த தொகையை பார்த்தா 50,000 வெள்ளிக்காசு. எத்தனை கோடி, அந்த காலத்துல எத்தனையோ கோடி இருந்திருக்கும். அந்த கோடி பணமெல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. ஐயோ, இந்த புஸ்தகம் இருந்து, இந்த புஸ்தகத்தை வச்சுதானே நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த புஸ்தகம் இல்லாட்டி என் பிழைப்பே போயிருமே அப்படின்னு நினைக்கலையா? ஹல்லேலூயா. அதாயா எழுப்புதல், அதாயா சுவிசேஷத்தின் வல்லமை, அதாயா பரிசுத்தாவினுடைய செயல்பாடு. அப்பேற்பட்ட செயல்பாடுகள் தான் எழுப்புதல். எங்க நடந்த எழுப்புதல்? புறஜாதிகள் நடுவே நடந்த எழுப்புதல். அந்த எழுப்புதல் அவனை குறித்த தீர்மானம் இருந்தபடியால், அந்த வெளிப்பாடும் அவனுக்குள் இருந்தபடியால், அந்த வெளிப்பாட்டுக்குள் பவுல் ஊழியம் செய்தபடியால் அங்கே கொஞ்சம் குறைய ஆசியா முழுவதும் இயேசுவை திரும்பினார்கள். என்னாச்சு? முக்கியமான வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். 27 வசனம் இருங்க. 26 27 வாசிக்க போறோம். 1 2 3 வாசிங்க. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்றிருந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசு மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டது சுவிசேஷம், கண்டது அற்புத அடையாளம். அல்லேலூயா சொல்வோம். கேட்டது சுவிசேஷம், கண்டது அற்புத அடையாளம். அவர்களை என்ன படுத்திக்கிட்டானா? வசப்படுத்தி கொண்டான். இயேசுவை குறித்த பிரசங்கம் தாயா மக்களை வசப்படுத்தும். நியாயப்பிரமாணத்தை குறித்த பிரசங்கம் மக்களுக்கு குற்ற உணர்வையே கொடுத்து அவங்களை அடிமைத்தனத்திலேயே வச்சு, நுகத்திலேயே வச்சு கடைசி வரைக்கும் அவங்க டேஞ்சர்லயே இருந்துருவாங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. உங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க. இல்ல இந்த டிவிடியை வாங்கி மக்களுக்கு கொடுங்க. இந்த பிரசங்கத்தை நல்லா கேளியா அப்படின்னு சொல்லுங்க. கரத்தை உயர்த்தி. இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம். சத்தம் போட்டு, இதை சத்தம் போட்டு வாசிக்க போறோம்.
27 ரொம்ப சத்தம் போட்டு 1 2 3 வாசிங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமைக்கும் பூச்சக்கரமாய் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போவதற்கும் ஏதுவாய் இருக்கிறது. அவளுடைய மகத்துவம் ஆசியா முழுவதற்கும் தியானால் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தாள். ஆசியா முழுவதற்கும் தியானால் என்ற பெண் தெய்வம் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தால், எல்லாராலும் பூசை செய்யப்பட்டு வந்தால், எல்லாராலும் விசுவாசிக்கப்பட்டு வந்தால், எல்லாரும் அந்த தியானால் என்ற பெண் தெய்வத்துக்குள்ளே அவர்கள் விரும்புகிற நன்மையை பெற்றது உண்மை. ஆனால் இப்பொழுதோ சுவிசேஷம் அங்கே போன போது இந்த குட்டி குட்டி விக்கிரகத்தையே பிசினஸா பண்ணாங்களாம். எல்லாம் வாங்கி 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 வீட்டுல வச்சு அந்த தியானாளுக்கு முன்னாக மண்டி போட்டு பூசை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்ப என்ன ஆகி போச்சான், சுவிசேஷம் புறஜாதிகள் நடுவே போன போது எல்லாருடைய மனதுல தியானால மறக்கப்பட்டு போனாலாம். எல்லாருடைய மனதில் போய் யார் வந்தது? இயேசு வந்து விட்டார். அவங்க பிசினஸ்ல என்ன ஆகி போச்சு? டவுன் ஆயிருச்சுங்க. ஐயா, சுவிசேஷ பிரசங்கம் பாவ பிசினஸ் டவுன் பண்ணும். ஹலோ, சுவிசேஷ பிரசங்கம் சிகரெட் விற்கிறது டவுன் ஆயிரும், சாராயம் குடிக்கிறது டவுன் ஆயிரும், கொலை குற்றங்கள் டவுன் ஆயிரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லாம அவங்களுக்கு வர்ற டிப்ஸ் டவுன் ஆயிருயா. சுவிசேஷ பிரசங்கம் மக்களுக்குள்ள வல்லமையோடு போகுமையானால் இங்க பவுலை கொண்டு என்ன செயல்பாடுகளை கர்த்தர் இயேசு ஆவியானவர் செஞ்சாரோ அதை போல இன்னும் தேவன் செய்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா யாரை கொண்டுன்னு கேட்பேன். நீங்க வெளிப்பாடு உள்ளவனை கொண்டு. யாரை கொண்டு? அறிவுடையவர்களை கொண்டு அல்ல, வெளிப்பாடு உள்ளவர்களை கொண்டு, புரிந்தவர்களை கொண்டு தேவன் இப்பேற்பட்ட செயல்பாடுகளை செய்வதற்கு அவர் ஆர்வமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் எபேசில வாசிக்கிறோம் ஒரு முக்கியமான வசனம். படார் நான் வர மாட்டேங்குது. பிரைஸ் எல்லாம் வாயிலே சொல்லிடலான்னு பார்த்தேன். ஓகே, அதான் ஓகே, எடுங்க. காபாலா காஷிகாலா குராபாலா ககாஷிபா. எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் என்னப்படுத்த வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க ஐயா, இந்த கிருபை பவுலுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபை கர்த்தருடைய கிருபையினால உங்க பாஸ்டருக்கும் அளிக்கப்பட்டிருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியம் இயேசுவின் மூலம் வெளிப்படுவதற்கு பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபை இன்னைக்கு சபைக்கு வெளிப்படுமையானால், சபைகளுக்கு வெளிப்படுமையானால், நமக்கு வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடு சபைகளுக்கு வெளிப்படுமையானால், சபைகள் எல்லாம் இயேசுவை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இயேசுவின் வார்த்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் வான மண்டலங்களுக்கு போகும். வான மண்டலங்களுக்கு போய் என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தம்முடைய அனந்த ஞானத்தை சபையின் மூலம் தெரியப்படும் பொருட்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நடத்தி வருகிறது. ஆகவே இப்பொழுது இந்த வெளிப்பாடு, இந்த சுவிசேஷம் நம் மூலமாக அறிவிக்கப்படுகிற வேளையிலே துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சுவிசேஷத்திற்கு முன்பாக முழங்கால் படியிடும். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்று அறிக்கை செய்யும். எதன் மூலம்? நல்ல கவனிங்க. எதன் மூலம்? நாட் ஒன்லி preaching,
when we preach the gospel, then Father work with the gospel and confirm the word, confirm the gospel preaching, following wonders and signs, then தேசம் அசையும். ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் அசைவார்கள். தேசத்திலே வாஸ்து, தேசத்திலே பூசை, தேசத்திலே இப்பேற்பட்ட கிரியைகள் முற்றிலுமாய் தாழ்ந்து போகும். துரைத்தரங்களும் அதிகாரங்களும் தேவனுடைய அனந்த ஞானத்தை நம் மூலம் அறிந்து கொள்ளும். அப்படி அறிந்து கொள்கிற வேளையிலே ஆசியா முழுவதும் கொஞ்சம் குறைய பவுல் மூலம் ஏற்பட்ட எழுப்புதல் இந்தியா முழுவதும் சபையின் மூலம் ஏற்படும். இந்தியா முழுவதும் சபையின் மூலம் வெளிப்படும். அதற்காகத்தான் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார், உங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். எனக்கு பின்பாக ஒரு சேனையாய் நீங்கள் நின்று, என்னோடு கூட நின்று, எனக்கு பின்பாக நின்று இந்த சுவிசேஷ பிரசங்கத்திலே, இந்த சுவிசேஷ பிரகடனத்திலே இந்தியாவில் இருக்கிற துரைத்தரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிற வேளையிலே பவுலை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்த தேவன் இந்த தேசத்தில் அற்புத அடையாளங்களை சுவிசேஷத்தின் மூலம் வெளிப்படுத்தும் போது ராஜ்யங்கள் அடிங்கும், அதிகாரங்கள் முழங்கால் படியிடும், கர்த்தத்துவங்கள் அசைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் துவங்கியது, 10ஆம் அதிகாரத்தில் துவங்கியது. பவுலுடைய ஊழியத்தின் மூலம் ஆசியா முழுவதும் இந்த சுவிசேஷம் கடந்து வந்தது. இயேசுவுடைய அப்போஸ்தலன், ஹல்லேலூயா, இயேசுவுடைய அப்போஸ்தலன் ஒருவன் தோமா இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு இந்தியா வந்தார். ஹல்லேலூயா. இந்தியா வந்து அவர் கேரளாவில் இறங்கினார். அங்கே பெரிய பெரிய அற்புதம் அடையாளங்கள் நடந்ததாக சரித்திரம் அவரை குறித்து சொல்லுகின்றது. அதே தோமா இந்த சென்னையில வந்து பெரிய ஊழியத்தை நிறைவேற்றின போது, சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றின போது அவர்களை பகைத்தவர்கள், அவர்கள் பொறாமைப்பட்டவர்கள், ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் அவரை ஈட்டியாலை குத்தி கொன்றார்கள். ஆகவே இந்தியாவின் எருசலேம், இந்தியாவின் எருசலேம், இந்தியாவிலே கேரளாவிலே ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷம் அடுத்தபடியாய் சென்னைக்கு வந்தது. சென்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷம் தொடர்ந்து ஹல்லேலூயா சென்னையில் இருந்து தமிழகம் முழுவதும் பரவியது. கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக வட இந்தியா இருளாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இந்த சுவிசேஷத்தின் ஊடுருவல் இந்தியா முழுவதும் கடந்து போகிறது. கிராமங்களுக்கு கடந்து போகிறது, மலைவாசிகள் நடுவே கடந்து போகிறது, தீவுகள் நடுவே கடந்து போகிறது, பெரிய பெரிய கோடீஸ்வர பிரபுக்கள் நடுவே, அரசியல் தலைவர்கள் நடுவே இப்பொழுது சுவிசேஷம் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. வருகிற நாட்கள் அற்புதத்தின் நாட்கள், வருகிற நாட்கள் அடையாளங்களின் நாட்கள், வருகிற நாட்கள் சபை வளர்கிற நாட்கள், வருகிற நாட்கள் சபைக்கு பெரிய அறுவடை வருகிற நாட்கள், வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு என்னை கொண்டு தேவன் சுவிசேஷ பிரபலியத்தை இந்தியாவிலே பெரிய அளவுக்கு இந்தியா பயப்படுகிற அளவுக்கு, இந்தியாவுக்கு கலக்கம் உண்டாக்குகிற அளவுக்கு ஆவியானவர் செயல்படுகிற நாட்கள் ஆரம்பித்து விட்டது. எதை கனெக்ட் பண்ணி பேசுன? தீர்க்க தரிசனத்தை, வேதத்தை, சாட்சியின் ஆகமத்தை கவனிக்கணியா. தேவையில்லாத பிரசங்கத்தை கேட்காத. உப்பு சப்பு இல்லாத பிரசங்கம் உன்னை தொடுறாரு. பரலோகத்துக்கு போனேன். ஏப்பா ஓகே, ஸ்ட்ராங்கா இருங்க. firm in the word, rooted your spirit man in the word. உங்கள் ஆவி வேத வசனத்தில் வேர்களட்டும். இன்னும் சபைகளிலும் இப்பேற்பட்ட பிரசங்கம் இல்ல. இன்னும் நியாயப்பிரமாண பிரசங்கம் தான். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை போடாத, இதை போடாத, அதை வெறுத்துரு, இதை வெறுத்துரு, அதை பிரதிஷ்டை பண்ணு, இதை பிரதிஷ்டை பண்ணு, இப்படி செஞ்சாத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படித்தான் சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவனோ தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே இந்த அழைப்பை நிறைவேற்றும்படி நியாயப்பிரமாணத்தை குறித்த பெரிய பிரசங்கியாய் இருந்த என்னை இப்போது கிருபையின் வெளிப்பாட்டை குறித்து, சுவிசேஷ வெளிப்பாட்டை குறித்து என் ஆவியை, என்
ஆத்துமாவை தேவனோடு வைத்து அவரோடு உறவாடுகிற வாழ்விலே இப்போது manifestationக்குள்ளே சபை வந்திருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் manifestationக்குள்ளே நான் வந்து விட்டோம், நீங்கள் வந்து விட்டீர்கள். இங்க வந்து உட்கார்ந்தேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். யூதர்களுடைய சூப்பர் நேச்சுரல். யூதர்களுக்கு என்ன கடல்? சவக்கடல். நானும் பாஸ்டர்மா போய் அங்க குளிச்சோம். சவக்கடல் ஒரு சூப்பர் நேச்சுரல். சவக்கடல் வந்து ஒரு பிராஸ்பரிட்டி. அந்த சவக்கடல்ல குளிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேரை எடுத்து ஃபுல்லா பூசிக்குவாங்க. அதுல என்ன இருக்கான்? ஹீலிங் இருக்கான். சவக்கடல் பெரிய செழிப்பு. சவக்கடல் வந்து சூப்பர் நேச்சுரல். காலையில உட்கார்ந்தான சொன்னார், என்ன சூப்பர் நேச்சுரல்? உங்க ஊர்ல கிணறுல நீங்க தப்பி தேடி விழுந்துட்டீங்கன்னா உள்ள போனா ஆவி போயிரும். உள்ள போனா நீச்சல் தெரியாட்டி ஆள் அவுட்டுங்க. ஆனா சவக்கடல்ல நீங்க அங்க போனா உள்ள போக மாட்டீங்க, மிதந்துகிட்டே இருப்பீங்க. அதாயா சூப்பர் நேச்சுரல். என்ன ஒண்ணும் புரியலையா? சவக்கடல்ல நீங்க உள்ள போக மாட்டீங்க, தண்ணி எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா உள்ள போனா மிதப்பங்கய்யா. அதாயா சூப்பர் நேச்சுரல். சபைக்கான சூப்பர் நேச்சுரல் இந்தியாவிலே துவங்கி விட்டது. பிளஸட் பெனியல் அற்புத ஸ்தலத்தின் மூலமாய் புறஜாதிகள் நடுவே துறைத்தரங்களுக்கும் அதிகாரங்களுக்கு சுவிசேஷத்தை தேவன் கொண்டு போக போகிறார். ஆவியானவர் கொண்டு போக போகிறார். அதற்கான வழிகளை திறக்கிறார், அதற்கான கதவுகளை திறக்கிறார், அதற்கான இரும்பு கதவுகளை திறக்கிறார். ஓவர் நைட் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஓவர் நைட் உயர்வை உனக்கு கொண்டு வர முடியும். ஓவர் நைட் நீ இழந்து போனதை வட்டி முதலமாக பெற்றுக்கொள்ள முடியும். God is still alive and God is moved with His word and His promises. God is always behind you, before you, surround you. தேவன் உனக்கு பாப்பா